ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் உட்பட மேலும் 2 கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த 28ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் இரவு ஈராக் அருகே பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதேபோன்று ஈராக்கில் இருந்து எண்ணெய் ஏற்றிக்கொண்டு பாரசீக வளைகுடா வழியாக சென்று கொண்டிருந்த மால்டா நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஜெபைரோஸ் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அந்த கப்பலில் இருந்த 28 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமை குறிவைத்து ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. டெல் அவீவ் நகரில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முடித்திருத்தும் நிலையம் கடுமையாக சேதமடைந்தது. டெல் அவீவ் நகர் மீது ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ந்து குண்டுமழை பொழிந்ததால் பதற்றம் நிலவியது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ள முஜ்தபா கமேனி, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மூடிவிட்டு அவர்கள் வெளியேறும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மகளிர் பள்ளி மீதான தாக்குதலுக்கும் பழிவாங்க ஈரான் தொடர்ந்து போராடும் என்று முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழியாக சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தால் லெபனானை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை விட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதில்தான் கவனம் செலுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகில் அதிகளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவிற்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். அப்பொழுது வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்பு
கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.